வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஒரு மரத்து மேலே ஒரு ஈகிள் வந்து கூடு கட்டி இருந்தது. கூடு கட்டி முட்டை வச்சுட்டு இருந்துச்சு. கீழே வந்து ஒரு கோழி கூடு கட்டி முட்டை வச்சுட்டு இருந்திருக்கு. அப்போது இந்த ஈகிள் முட்டை வச்சுட்டு இந்த முட்டை வந்து தவறுதலாக என்னாச்சுன்னா அந்த ஒரு முட்டை வந்து இந்த கோழியோட கூட்டுக்குள்ளே விழுந்துருது. கோழியோட கூட்டுக்குள்ளே விழுந்தோடனே இந்த கோழி வந்து அஸ் யூஷுவல் வந்து அடகாத்துச்சு. அடகாத்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து எல்லா குஞ்சுகளுமே பொறிக்க ஆரம்பிச்சிருச்சு. பொறிச்சோன்னே ஒரு குஞ்சு மட்டும் வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ இந்த கோழி பார்த்துச்சு. ஆனால் இந்த கோழி ஒன்றும் பெருசாக அது ஒன்றும் பிரச்சனை பண்ணல. அது ஏற்றுக்குச்சு. ஓகே, இதுவும் நம்மளோட குஞ்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு மித்த குஞ்சுங்களுக்கு சொல்லித்தர மாதிரியே அது வந்து எப்படி பறிக்கணும், எப்படி இதை பண்ணணும், எப்படி வந்து தூரத்துலேருந்து வர ப்ரெடேட்டர்ஸ் வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழி வந்து சின்ன குஞ்சுகளை வந்து அங்கங்கே கூட்டிகிட்டு போய் காமிக்குது. அப்புறம் வந்து அது திடீர்னு ஒரு சத்தம் வந்தால் எப்படி ஒளிஞ்சிக்கணும், எப்படி இரை பொறுக்கணும், எப்படி புழு எடுக்கணும், எப்படி பூச்சி பிடிக்கணும், அந்த மாதிரி அந்த கோழி வந்து ஒவ்வொரு விஷயமா பார்த்து அதோட குஞ்சுகளுக்கும் இந்த பருந்தோட குஞ்சுகளுக்கும் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கு. அப்போது ஒரு நாள் என்னாச்சு, அந்த பருந்து குஞ்சு வந்து அவங்க அம்மா கோழியை கேட்குது, அம்மா மேலே வந்து ஏதோ ஒன்று பறக்குதில்ல, அது என்ன அப்படின்னு கேட்குது. அப்போ வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க, மேலே பறக்கிறது பருந்து. அந்த பருந்து வந்து மேலே உயரமாக பறக்கும். நமக்கு வந்து தோகை வந்து அவ்வளோ பெருசாக இல்லை. அதனால் நம்மளால் அவ்வளோ தூரம் பறக்க முடியாது. நம்ம ஒரு அளவுக்கு தான் பறக்க முடியும். அந்த ஹைட்டெல்லாம் நம்மளால் பறக்க முடியாது. நம்ம இந்த லெவல்லே இருந்து நம்ம வந்து வாழ்ந்துக்கணும். அதுதான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு அந்த கோழி சொல்லித்தருது. அந்த பருந்தோட அந்த குட்டி பருந்தும் வந்து அதை கேட்டுட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து என்ன பண்ணுதுன்னா பெருசாக பறக்க ட்ரை பண்ணவே இல்லை. அது வந்து என்ன பண்ணும், ஒரு கோழி வந்து எவ்வளோ தூரம் பறக்கணுமோ அந்த அளவு மட்டும்தான் அதுவும் பறக்கும். அதுவும் கோழி மாதிரியே இறத்திடும், கோழி மாதிரியே இதை பண்ணும் அதை பண்ணும் எல்லாம் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு காலகட்டம் வந்துச்சு, வயசாச்சு. அந்த பருந்து குஞ்சு இறந்து போயிடுது. அப்போது இந்த பருந்து குஞ்சு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அது வந்து ஒரு பருந்துன்னு அதுக்கு தெரியல. ஏன்னா அது வந்து கோழி கூட்டிலே வளர்ந்துச்சு. அவங்க அம்மா சொன்னாங்கன்னு கேட்டுட்டு அது வந்து இவ்வளோதான் நம்மளால் பறக்க முடியும்னு அதை நினச்சிக்கிட்டு அது அதோட வாழ்க்கையை அப்படியே முடிச்சுக்கிச்சு. அது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹைட் பறந்து பார்த்துருந்து அப்புறம் ஓகே நம்மளால் பறக்க முடியும்னு ட்ரை பண்ணி இன்னும் கொஞ்சம் பறந்து பார்த்துருந்தா அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஈகிளாக இருந்திருக்கும். ஆனால் அவங்க அம்மா பேச்சை கேட்கணும். ஓகே, எல்லா குழந்தைங்களும் அவங்க அம்மா பேச்சை கேட்கணும். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும்போது அந்த திறமையை எக்ஸ்ப்ளோர் பண்ணியும் பார்க்கணும். எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் காதில் கேட்டதை மட்டும் வச்சு தான் இப்படி தான் முடிவு பண்ணி வாழ்ந்தது இல்லையா, அதுதான் அந்த குஞ்சோட ஃபெயிலியர். ஸோ நம்மளோட டேலண்ட் என்னன்னு நமக்கு தெரியணும். அதை வந்து நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம ட்ரை பண்ணாமல் அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணி அவங்க சொன்னனால தான் நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? ஓகேயா? ஸோ நீங்கள் பருந்தாக வாழ போகிறீங்களா, இல்லை பருந்தாக பிறந்து கோழியாக வாழ போகிறீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ உங்கள் கையில் தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது. ஓகேயா?